Good morning students. இன்னைக்கு கிளாஸ்ல சொல்யூஷன் சாப்டர்ல இருக்கிற எக்ஸசைஸ் ப்ராப்ளம் 1.30 பார்க்கலாம். என்ன கொடுத்திருக்காங்க? Calculate the amount of benzoic acid C6H5COOH required for preparing 250 ml of 0.15 molar solution in methanol. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. இது இவ்வளோ 250 ml ஆஃப் 0.15 மோலார் பென்சாயிக் ஆசிட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் எடுக்கணுன்றதை கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஸ்ட்ரெயிட்டாக இது ரொம்ப சிம்பிளான ப்ராப்ளம். ஸோ மொலாரிட்டியோட ஃபார்முலா எழுதணும். மொலாரிட்டி, ஸோ மொலாரிட்டியோட ஃபார்முலா நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ நம்பர் ஆஃப் மோல்ஸ் ஆஃப் சொல்யூட் பை வால்யூம் ஆஃப் சொல்யூஷன், number of moles of solute by volume of solution in liters. ஸோ இதுவே எம்எல்ல இருந்தால் 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ நம்ம மோல்ஸுக்கு ஃபார்முலா தெரியும். கிவன் மாஸ் பை மோலார் மாஸ், கிவன் மாஸ் ஆஃப் சொல்யூட் W2 பை மோலார் மாஸ் ஆஃப் சொல்யூட் M2 இன்டூ வால்யூம் வந்து எம்எல்ல இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், நியூமரேட்டரில் 1000 மல்டிப்ளை பண்ணணும். இதுதான் மொலாரிட்டியோட ஃபார்முலா. இப்போ நம்ம பென்சாயிக் ஆசிடோட மோலார் மாஸ் கண்டுபிடிக்கணும். ஸோ மோலார் மாஸ் ஆஃப் பென்சாயிக் ஆசிட், ஸோ பென்சாயிக் ஆசிட் ஃபார்முலா தெரியும், C6H5COOH. ஸோ அப்போது 6 × 12, ஸோ +5, ஸோ +12, ஸோ +16 + 16 32 + 1. ஸோ இது வந்து கார்பன் 6 கார்பன் × 12 +5 ஹைட்ரஜன் ப்ளஸ் 1 கார்பன் 12, அப்போது 16 2 ஆக்சிஜன் 32 + 1. இதெல்லாம் கேல்குலேட் பண்ணிங்கன்னா மோலார் மாஸ் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் இஸ் 122 g/mol. ஸோ இப்போ இதை சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியது தான், சிம்பிள். மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க. எவ்வளோ மொலாரிட்டி கொடுத்துருக்காங்க? 0.15 மோலார்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம W2 தான் கேல்குலேட் பண்ண போகிறோம். பை M2 மோலார் மாஸ் 122 இன்டூ எவ்வளோ எம்எல் ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க, 250 ml. ஸோ இது எம்எல்ல இருக்கிறதுனால நியூமரேட்டர் என்ன பண்ணணும், 1000 மல்டிப்ளை பண்ணணும். ஸோ இப்போ இதுவும் கேன்சல் ஆகிடும், 4 டைம்ஸ் வரும். இப்போ நீங்கள் இதை வந்து இதையும் கேன்சல் பண்ணிங்கன்னா இது வந்து 30.5 வரும். ஸோ அப்போது W2 என்ன? ஸோ இட் இஸ் 0.15 இன்டூ 30.5. ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா வர ஆன்சர் என்னென்னா 4.575 கிராம். ஸோ இதுதான் என்னது, மாஸ் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் ரெக்வயர்டு. ஸோ மாஸ் ஆஃப் பென்சாயிக் ஆசிட் ரெக்வயர்டு வந்து 4.575 கிராம். இது கொஸ்டின் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.